Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல cross over double stitch எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First time என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம click பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸோட notifications உங்களுக்கு கிடைக்கும். Slip knot போட்டு project start பண்ணிக்கோங்க. Slip knot போட்டதுக்கு அப்புறமா chain 20 work பண்ணிக்கோங்க. So இந்த stitch பாத்தீங்கன்னா multiple of 4ல இருக்கணும். So வந்து big size செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டா multiple of 4ல வர மாதிரி பாத்துக்கோங்க. டுவெண்ட்டி செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா 1 செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்ண அந்த செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயின் நீடிலிருந்து செகண்ட் செயின் அதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் ஒரு தடவை சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரூஷே ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 2 ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செகண்ட் செயினுக்குள்ளே இன்னொரு தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இருக்கிற 3 செயின்லேயும் ஒரு தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டபுள் க்ரூஷே, இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் இன்னொரு தடவை டபுள் க்ரூஷே, அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் ஒரு தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா யானும் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண பார்த்தீங்களா, அந்த செயினுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அது வழியாக புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ். நீடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லூப்ஸ் இருக்கும். ஸோ டபுள் க்ரூஷேக்கு எப்படி வெளியில் வருவோமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற 3 செயினில் ஒரு தடவை டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா யான் ஓவர் பண்ணிக்கோங்க.
நம்ம ஸ்கிப் பண்ண செயினுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ yarn over பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கிப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த செயினுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, அகெயின் 2 லூப்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்த செயின்லேயே டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிப் பண்ண செயினுக்குள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி ஹைட் வர மாதிரி புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 செயின் தான் ரிமைனிங் இருக்கும். அந்த 2 செயினுக்குள்ளாடி ஒரு தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் அடுத்த டபுள் க்ரோஷே. ஸோ ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம தேர்ட் ரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ செயின் 1 போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின்லேயே ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லேயும் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கடைசியில் ஒரு செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த செயின் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரோ 3 ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரோ 4க்காக செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ செயின் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிற செயினில் ஒர்க் பண்ணக்கூடாது, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் போயிட்டு ஒரு தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் ஒரு தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயின்லேயும் ஒரு தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிப் பண்ணோம் பார்த்தீங்களா செயின், அதுக்குள்ளே yarn over பண்ணிக்கோங்க. நீடில் இன்சர்ட் பண்ணி
த்ரெட்டை புல் பண்ணி கொஞ்சம் லென்த் வர வரைக்கும் அதை வெளியில் அப்படி ஹைட் வர வரைக்கும் புல் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிற 3 செயின்லேயும் ஒரு 1 டைம் டபுள் க்ரோஷே. ஸோ 3 செயின்லேயும் 3 தடவை டபுள் க்ரோஷே வரும். நம்ம ரோ 2 எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ரவுண்டு வரும். இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண செயினுக்குள்ளே yarn over பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ். நீடில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 3 லூப்ஸ் இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிற செயினில் ஒரு தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் ஒரு தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயின்லேயும் ஒரு தடவை டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிப் பண்ண செயினுக்குள்ளாடி yarn over பண்ணிக்கோங்க. நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அது வழியாக புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதை வந்து கிராஸ் ஓவர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த ஸ்கிப் பண்ண பிளேஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் அது வழியாக புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ். இப்போ ரிமைனிங் உங்களுக்கு 2 செயின்ஸ் இருக்கும். அந்த 2 செயினுக்குள்ளாடியும் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 2 தடவை டபுள் க்ரோஷே வரும். இப்போ நம்ம ரோ 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம வந்து ரவுண்ட் 1 எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளாடியே ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லேயும் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த லாஸ்ட் டபுள் க்ரோஷே மிஸ் பண்ணாமல் அந்த செயின் அந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே இருக்கிறதுலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளாடி ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணமோ சேம் பேட்டர்ன் தான். அகெயின் நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்திருக்கிற செயினில் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்திருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்திருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த செயினுக்குள்ளே yarn over பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை அது வழியாக புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ். ஸோ நம்ம ரவுண்ட் 2 எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி இந்த ரவுண்டை ஒர்க் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பபாய்.